இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசம் தன்னுடைய 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்தியர்களாகி நமக்கு அது ஒரு பெரிய ஒரு பெருமிதம். நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகள் ஆகின்றது என்று நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, நம்முடைய சுதந்திர இந்தியாவுக்காக மிகுந்த பிரயாசப்பட்ட ஃப்ரீடம் ஃபைட்டரை நம்ம நினைவு கூறுகிறோம். சுதந்திர போராட்ட தியாகிகள், வீரர்களை நாம் நினைவு கூறுகிறோம் அல்லவா? அப்படி நம்ம நினைவு கூறும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், அவர் பேரு சொல்றாங்க இல்லைங்களா, கொடி காத்த குமரன். அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேரணி, சுதந்திர இந்தியாவுக்காக ஒரு பேரணி, ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அப்ப எல்லாரும் மூவர்ண கொடியை ஏந்தி கரத்தில் பிடித்தவர்களாக, பதாகைகளை பிடித்தவர்களாக ஏந்தி கொண்டு இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலேயர்களுடைய படையினர், அதிகாரிகள் மிகுந்த வலிமையான கருவிகளோடு தாக்க வருகிறார்கள். அந்த போர்க்களத்தில், அந்த போராட்டத்தில் இருந்து தானே எல்லாரையும் தாக்குறாங்க, அடிக்கிறாங்க. போராட்ட களத்திலிருந்து தானே எல்லாருமே அடியை தாங்க முடியாம ஓடுறாங்க. கைகளில் இருந்ததான கொடிகளை வீசி எறிந்து விட்டு, கீழே விட்டுவிட்டு, பதாகைகளை விட்டுவிட்டு, ஆக்ரோஷ முழக்கங்களை விட்டுவிட்டு, தப்பித்தோம் பிழைத்தோம், உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி அடி அடின்னு அடிக்கிறாங்க பாருங்க. உயர் காவல்துறை அதிகாரிகள் அடிக்கிறாங்க பாருங்களேன், தாங்க முடியாம ஓடுறாங்க. எல்லாரும் ஓடினாலும் கொடிகாத்து குமாரன் என்ன பண்றாரா, மூவர்ண கொடியை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறாராம் தன்னுடைய கையில். இதை பார்த்ததான ஆங்கிலேய படையினர் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, அவரை மிதிக்கிறாங்க. சரித்திரம் சொல்லுகிறது, அடிச்சாங்கன்றதுனால அவர் வன்முறையை பிடித்துக் கொள்ளவில்லை. அடித்தார்கள் என்றபடியினால் பகையை அவர் பிடித்துக் கொள்ளவில்லை. அடித்தார்கள் என்றபடியினால் யார் அடித்தார்களோ அவருடைய சட்டையை போய் அவர் பிடிச்சுக்கல. என்ன நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மூவர்ண கொடியை பிடித்துக் கொண்டார். என்னுடைய நோக்கம், என்னுடைய திட்டம் கொடியை பிடித்துக் கொள்வது, அதில் உறுதியா இருந்தார். அடி 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 வாங்கி அவர் மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடியை பிடிச்சுக்கிட்டே இறந்து போனாராம். அந்த நோக்கத்தில் உறுதியா இருந்தார். எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சார். எதிரியின் சட்டைகளை பிடிக்கவில்லை, பகையை பிடிக்கவில்லை, வன்முறையை பிடிக்கவில்லை, கலவரத்தை பிடிக்கவில்லை, கொடியை பிடிச்சார். என்ன 80 வருஷம் மேல ஆயிடுச்சு, இன்னைக்கும் அவர் பேசப்படுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான சம்பவம் நமக்கு ஒரு நல்ல சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்வில் நீங்கள் எதை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். பகைகளை, விரோதங்களை, வன்முறைகளை, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, நான் உங்களுக்கு பழித்திக்காம இருக்க மாட்டேன், பழி வாங்குதலை இப்படி நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கோமா? பகையை, காயங்களை, வருத்தங்களை, பாவங்களை, சிற்றின்பங்களை, வேண்டாத விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கோமா? அது ஒரு நாள் நமக்கு ஏற்றத்தையோ நன்மையோ கொடுக்கவே கொடுக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பிடிக்க வேண்டியது எது? பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் எதை பிடிக்கணுமா? ஜீவ வசனம், தேவனுடைய வசனத்தை பிடிச்சுக்கணுமா? பிடிச்சா இந்த உலகத்துல, இருளான உலகத்துல சுடர்களைப் போல வெளிச்சமாய் நாம் பிரகாசிக்க முடியுமா? ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேண்டாதவைகளை பிடித்துக் கொள்ளாதீர்கள். வேதனையான விஷயத்தை பிடித்துக் கொள்ளாதீர்கள்.
சிலர் பேசின கடினமான வார்த்தைகளை, செய்கைகளை பிடித்துக் கொண்டு உங்களை காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நம் வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகம் விழுந்து போன உலகம்தான், பாதிக்கப்பட்ட உலகம்தான், இருள் நிறைந்த ஒரு உலகம்தான். ஆனா இந்த உலகத்துல நீங்க பாதிக்கப்படாம இருக்கணும், நீங்க சேதப்படாம இருக்கணும், நீங்க பாதிக்கப்படாம, வருத்தப்படாம, வேதனைப்படாம வெற்றி காண வேண்டுமேயானால் நீங்கள் பிடிக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை. 6000 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனங்களை பேசுங்க, விசுவாசிங்க, பற்றிக்கொள்ளுங்கள். நடக்கும் என்பதிலே, நிறைவேறும் என்பதிலே ஆர்வமாயிருங்கள். ஆச்சரியப்படுவீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. வார்த்தை, வசனம் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும், மிகப்பெரிய ஜெயத்தை கொடுக்கும். வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில் கானான் தேசத்துக்குள்ள இருந்ததான 33 குட்டி குட்டி நாடுகளை ஜெயிப்பதற்கு யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தேவன் அவருக்கு சொன்ன ஒரு காரியம், வசனத்தை பிடித்துக்கொள், வார்த்தை பிடித்துக்கொள். வார்த்தை வசனம் உன் வாயை, இருதயத்தை விட்டு பிரியாதிருப்பதாக பிடித்துக்கொள். பிடிச்சுக்கிட்டார் பாருங்க. கானானை சுதந்தரித்துக் கொண்டார், ஜெயித்து விட்டார். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள், ஜெயிப்பீர்கள். படிப்பில் ஜெயிப்பீங்க, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில ஜெயிப்பீங்க, உங்க பொருளாதாரத்துல ஜெயிப்பீங்க, நல்வாழ்வு ஜெயிப்பீங்க, ஆரோக்கியத்துல ஜெயிப்பீங்க, சுகத்துல ஜெயிப்பீங்க. எல்லாவற்றிலும் ஜெயம் காண்பீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்பொழுது? ஆண்டவருடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது. பிடிச்சுக்கலாமா? எதை பிடிக்கணுமோ அதை பிடிங்க, எதை விடணுமோ அதை விட்டுருங்க. பம்பு வார்த்தைகளை விட்டு விடுங்கள், மாம்சீக சுபாவங்களை விட்டு விடுங்கள். வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். சுடர்களைப் போல பிரகாசிப்பீர்கள். வளமான எதிர்காலங்கள் உங்களுக்கு அமையும், வளமான எதிர்காலங்கள் உங்களுக்கு அமையும். தேவனுடைய பிள்ளைகளே, வெற்றியாய் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்ப நாளாய், இனிமையான நாளாய், சந்தோஷமான நாளாய், கொண்டாட்டத்தின் அகமகிழ்கிற ஒரு நாளாய் அமைந்திருக்கும்படி உங்கள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே நம்முடைய இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஐயா வேலண்டைன் பிறந்தநாள் காண்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நம்முடைய அன்பு சகோதரர் சாமுவேல் மணி பாரத், அது போலவே அன்பு சகோதரி சாந்தி அற்புதராஜ் மற்றும் அன்பான பிள்ளைகள் வி ஹேம்நாத், ஆர் தேசிகா மற்றும் ஷெர்லின் கிரேசியா மற்றும் இன்றைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் சாம், சிஸ்டர் ஸ்டெஃபி தம்பதியார், அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் காணப்போகின்ற அன்பான பிள்ளைகள் வி சி ஜான்சன் மற்றும் மகள் பேரரசி மற்றும் நாளை தினத்துல திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்திலே வருகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாரி அணைத்துக் கொள்வீராக, அனைத்து முத்தமிடுவீராக, உம்முடைய அன்பினால் நிரப்புவீராக, ஆசீர்வாதத்தால் முடிசூட்டுவீராக. இந்த நாள் ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசம் 80வது சுதந்திர தினத்தை இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறது. இந்த 80வது சுதந்திர தினத்துல ஆண்டவருடைய விசேஷமான ஆசீர்வாதம் எங்கள் இந்திய தேசத்துக்கு உண்டாகட்டும். எங்கள் இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வாதை வன்முறைகள் நீங்கி சமாதானமும் செழிப்புமான தேசமாய் மாறுவதாக. இருளில் வாழக்கூடிய மாந்தர்கள் சுடராய் பிரகாசிக்கக்கூடிய உம்முடைய வெளிச்சத்தை காண்பார்களாக. மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தை பிடித்துக் கொள்வார்களாக, பற்றிக் கொள்வார்களாக, வேண்டாததை விட்டு விடுவார்களாக, தரமான சத்தியத்தை பற்றிக் கொள்வார்களாக, பிடித்துக் கொள்வார்களாக என்று சொல்லி கர்த்தாவே உம்முடைய நல்ல நாமத்தினால
இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச சிநேக பிரிய பாசமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே விசேஷமாக ஆசீர்வதிக்க வேண்டுமென பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய பாச நாமத்தினால உடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.